friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நல்ல சுட சுட மொறுமொறுவான அவல் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாயங்கால நேரத்துல காபி இல்ல டீ கூட சாப்பிடுறதுக்கு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப குறைவான நேரத்துல சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இத பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் அவல் எடுத்துர்க்கேன். நான் வந்து வெள்ளை கலர் அவல் தான் எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா சிவப்பு நிறத்துல இருக்கிற அவலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இத ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஒரு வாட்டி தண்ணில அலசிட்டு ஒரு 15 நிமிஷம் போல நம்ம ஊற வைக்கணும். சில கெட்டியான அவல்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆகும் ஊறதுக்கு. அப்ப வந்து ஒரு 20 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில இருந்து தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு ஒரு பவுல்ல மாத்திரலாம். தண்ணி எதுவுமே நமக்கு வேண்டாம். ரொம்ப தண்ணி இருந்துச்சுனா நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு வெங்காயம் அதை வந்து ரொம்ப சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். சின்னதா வெட்டிக்கோங்க, அப்பதான் நல்லா பைண்ட் ஆகும். 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் அதையும் சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சின்னதா நறுக்குன ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சம் ஒரு கை நிறைய மல்லி இலை, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்தோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஆனா மிளகாய் தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்ல கலர் வரும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். கடைசியா தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த அவலோட நம்ம பிசையணும். அப்பதான் நம்ம சேர்த்த மசாலா, கருவேப்பிலை, மல்லி இலை அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அந்த அவல்ல இறங்கும். அதே நேரம் ரொம்ப தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. தண்ணி அதிகமாயிடுச்சுனா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி அதிகமாயிடுச்சுனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே பொரியறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த அளவுல நமக்கு வந்து 10 வடை கிடைக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடா இருக்கணும். குறைவான சூடுல இருந்துச்சுனா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால ரொம்ப அதிகமாவும் இருக்க கூடாது. மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். போட்டதும் அந்த பபிள்ஸ் வரவங்கள அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்போ ஒவ்வொண்ணா சேர்த்தலாம். நான் 5 பொரிக்க போறேன். போட்டதும் அந்த பபிள்ஸ் வரதுல இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்க எல்லா பக்கமும் ரொம்ப அழகா செவந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு மொறுமொறுன்னு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பச்சை மிளகாவை கொஞ்சம் பொரிச்சு சேர்க்க போறேன். பச்சை மிளகாய் எப்பவுமே எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது 2 வெட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும். இல்லனா வெடிச்சிரும். அதே மாதிரி 2 கொத்து கருவேப்பிலை இலை. டடா! நம்மளோட வடை எல்லாம் சூப்பரா ரெடியா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து சுட சுட காஃபியோட சாப்பிட போறேன். நம்ம வந்து அவல ஊற வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு கப் காஃபி. காஃபியும் வடையும் சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பா வீட்ல இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.